எதையோ ஒரு அடையாளம் வச்சுதான் எல்லாரும் கும்பிட்டு அடையாளம் இல்லாம கும்பிடணும். அதான் தெய்வ வழிபாடு. அதான் தெய்வ வழிபாடு. இதெல்லாம் பக்தி. இது தவறுன்னு சொல்ல முடியாது. இது தேவை. ஏன்னா எல்லாரும் ஞானியாக முடியாது. எல்லாரும் உலகத்தெல்லாம் உணர்வான், தன்னை உணர முடியாது. தன்னை உணர்ந்தவன் மட்டும்தான் ஞானி. அந்த உணர்தல் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் உலகத்தை இழக்க தயாராக்கணும். ஏன்? கடவுள் மனிதனுக்கு தெரியும் போது உலகம் இருக்காது. உலகம் தெரியும் போது கடவுள் தெரியாது. அப்படிப்பட்ட நிலை இது. மனம் வந்தா உலகம் தெரியும், ஆன்மா வந்தா கடவுள் தெரியும். இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ரெண்டு சின்ன விஷயத்துக்கு தான் இவ்வளவு பேசின்னு இருக்கிறோம். அதனால அப்படி உணரணும் கடவுளை. அப்படி உணர்ந்தீங்கன்னா எல்லாராலையுமே அறிய முடியும். வாதம் பண்றதாலேயோ வாக்குவாதத்திலேயோ கடவுளை அடையவே முடியாது. அது பொழுதுபோக்குக்கு பேசலாம். உன்னை உணருங்க. அதுதான் சொன்னா, உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனை இன்னும் பண்ணா. ஏய், உன் கண்ணுக்குது மோசமான திருட்டு கண்ணுடாதுன்னா, உன் காதுக்குது இங்க பாத்து நிக்கிறாங்க என்ன கேட்டு நிக்கிறியா? இந்த 5 புலனும் கள்ள புனலாம் திருடான். இது ரெண்டையும் அழிக்கணும்டா கடவுளை பார்க்கணும். நான் அதனால கள்ள புனல் 5 கடிந்து தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே. அந்த மாதிரி அடையணும் கடவுள். அதுதான் கடவுள் வழிபாடு. ஆனா சிரமம், ரொம்ப கஷ்டம். சாதாரணமா பேசுறது ஈஸி, அதுல பயணம் பண்றது ரொம்ப கடினம். ஏன்னா உடல்நிலையே மாற ஆரம்பிச்சிடும்.